சொல்லுங்க மேடம், இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் நேரடியாக பாஜகவுடைய அண்ணாமலை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி பார்வையில் அவங்க பினாமியா செயல்பட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயத்த நாட்டு மக்கள் மத்தியிலும் ஊடகத்தார் முன்னிலையும் ஒரு விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னா, என்கிட்ட அடிப்படை ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான தகவலை நான் சொல்லுவேன் வெளியில. அதன் அடிப்படையில் பாஜகவுடைய பினாமியாக பாஜகவுடைய மாநில மகளிரணி செயலாளர், மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பாஜக கட்சியில சேர்ந்து 6 வருஷத்துல, அதுக்கு முன்னாடி அந்த அவங்களோட குடும்பம் ஜமீன்தார் குடும்பமோ இல்ல மிட்டா மீராசோ இல்ல பரம்பரை பணக்காரரோ யாரும் கிடையாது. அவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு அன்னைக்கு போய் மணலை ஒரு மூட்டையில திருடினாதான் அவங்களுக்கும் அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு அவங்க வீட்டில் பொங்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு பாஜக கட்சியில சேர்ந்த 6 வருஷத்துல சுமார் 5000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அங்கங்க வாங்கி கூச்சி வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க வசிக்கக்கூடிய வேப்பம்பட்டி திருநின்ற ஊர் பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களை தொடர்பு கொண்டு இது போல இவங்க பேர்ல இவ்வளவு சொத்துக்கள் இருக்குங்கம்மா அவங்க தகவல் சொன்னதன் அடிப்படையில் நாங்க அதை ஆய்வு செஞ்சு எங்களோட தமிழர் முன்னேற்ற படை குழு தனியாக விசாரணை செஞ்சு நாங்கள் ஆவணங்களை சேகரிக்கும் போது எங்களுக்கே பேரதிர்ச்சியா இருந்தது. அந்த வகையில் ஒரு லேடி ஒரு மணல் திருடி இருந்த ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல மணலை திருடி இருந்த ஒரு பொம்பளைக்கு 5000 கோடியில் அங்கங்க சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சிருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லா எஸ்ஆர்ஓ அலுவலகத்திலையும் ஆன்லைனில் என்னுடைய பெயர்லேயே நாங்கள் அப்ளை பண்ணி அந்த பத்திரங்கள்லாம் வாங்கினோம். அந்த பத்திரங்களை அதாவது வெவ்வேறு கிராமத்தில் வெவ்வேறு ஆவணம் வழியாக அவங்க சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் 9 முறை, ஒரு முறை 2 முறை கிடையாது, 9 முறை புகார் கொடுக்கும் போதும் வெவ்வேறு கிராமத்தில் வாங்கின வெவ்வேறு பத்திரங்களை இதே வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் நான் ஒப்படைச்சு புகாராகவும் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு 10வது முறையா ஆவணங்களோட வேற ஒரு கிராமம் வேற ஆவணம் 10வது முறையா புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார் கொடுத்து நான் தலைமை இயக்குனர், வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குனரை ஒவ்வொரு முறையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். 2 முறை தான் துணை இயக்குனர் அவர்களை சந்தித்தேன். மற்ற முறை எல்லாமே டைரெக்டாக நான் டைரக்டரை தான் நான் சந்தித்து நாங்கள் இவ்வளோ புகாரை கொடுக்குறோம். எங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் என் அமைப்புக்கு கிடையாது. நாங்கள் சொந்தமாக உழைச்சி எங்களுடைய சுயமான சம்பாத்தியத்தில் நாங்கள் அந்த பத்திரத்தை நாங்கள் வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். நீங்கள் ஏன் உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் சொன்னது உண்மைத்தன்மை அறிஞ்சு நீங்கள் ஏன் அந்த சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ணி நாட்டு உடைமை ஆக்கலை அப்படின்னு நான் 9வது முறையாக அவங்கக்கிட்ட நான் புகார் கொடுத்து நான் அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நான் வச்சேன். அதுக்கு சீஃப் டைரக்டர் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அடிஷ்னல் டைரக்டர்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க என்ன பார்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேனே, பாஜகவில் மாநில மகளிரணி பொருளாளராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட தொடர்பு. நேரடியாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் மோடிஜி அவர்களை நேரடியாக இப்போ சந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. நிர்மலா சீதாராமன் இவங்க கூடலாம் அவங்க தொடர்பு இருக்குது. அவங்க பிஜேபியில் இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே 9 முறை புகார் கொடுத்துருக்குறம்மா. இந்த வரைக்கும் எந்த ஒரு இன்டிமேஷனும் எனக்கு கொடுக்கல. ஒரு புகார்தாரரா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, யார் இதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், எனக்கு எந்த தகவலுமே சொல்ல மாட்டீங்களே. நாங்கள் வெளியே சொல்ல போகிறதில்ல, நாங்களே உங்களுக்கு பத்திரத்தை சீல் பண்ணி தான் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்றப்ப, அப்படிலாம் நீங்கள் சொன்ன உடனே 10ஆம் போதெல்லாம் போய் கை வச்சிட முடியாது. அவங்க ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, அது ரோலிங் பார்ட்டி சென்ட்ரலில் இருக்கிறாங்க, அப்படிலாம் கை வச்சிட முடியாதுன்னு அந்த அம்மா நீங்கள் சொன்னாங்க. இப்போ கூட போயிட்டு டைரக்டர் இருக்கார் உள்ள, நான் பிடிச்சின தூக்கி நாங்கள் தபால் ஸ்டேஷனில் சேர்த்து வச்சு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட புகார் கொடுத்து நம்ம அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நம்ம நேர்மையாக நாங்கள் அவங்ககிட்ட கேள்வி வைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக இருந்தாலும் ஒன்றிய பாஜக கட்சி அவங்கள ஒரு ரவுடி போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏவி இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தணும். ஆளுங்கட்சியோடைய அமைச்சர்கள் பெயரில் பொய்யான குற்றச்சாட்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முன் வச்சு ரைடு விண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் எப்பயாவது எந்த குறுக்கொடியெல்லாம் இவங்க ஏற்கனவே சிந்து சமவெளி வழியாக தானே இவங்க வந்தாங்க நம்ம நாட்டுக்குள்ளே. அதே போல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இது போல் இடி ஆஃபீஸரையும்
ஐடி ஆஃபீஸரையும் வச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவலான்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த வீரலட்சுமி போன்ற உண்மையா திராவிட கருத்தியலை தமிழ் தேச அரசியலை முன்னெடுக்கக்கூடிய எங்களை போற நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரைக்கும் பாஜக கட்சி நினைக்கும் இந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செய்ய விட மாட்டோம். இன்னைக்கு 10வது முறையா இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஐடி ஆஃபீஸில் அடுத்த கட்டமா மக்கள் மன்றத்தை நாடி மக்கள் மத்தியில தேர்தல் நேரத்தில் பாஜக கட்சி 5000 கோடி கருப்பு பணம் இந்த பாஜக இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு எந்த வழியில யார் கொடுத்தாங்கன்ற அந்த டீட்டெயில் நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து 100 கோடி ரூபா சொத்து இப்போ அவர் பேர்ல கூட ஏதோ ஒரு விவசாய காய்கறி வாங்கி வச்சிருக்கதா ஒரு தகவல்லாம் வெளியே வந்துச்சு. அது சம்பந்தமா நாட்டு மக்களுக்கு அவர் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு எதன் அடிப்படையில் சொத்து வாங்கினாருன்றதை அவர் தெளிவாக சொல்லலை. ஒரு பொதுவாக ஏதோ ஒரு மனைவி வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு தவிர அவர் வேற எந்த ஒரு தகவலையும் நாட்டு மக்களுக்கு சொல்லலை. ஏன்னா தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு அவருக்கு இண்டிஜுவல் மூலம் இருக்கும். அவருக்கு நாங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் தமிழர் முன்னேற்ற படையின்ற ஒரு கட்சி ஒரு இயக்கம் வீரலட்சுமின்ற ஒரு பெண்மணி என்னை யாரும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு கோவில்பட்டி வீரலட்சுமி தான் தெரியும், இந்த பங்காரு லட்சுமி அந்த லட்சுமியா தெரியாதுன்னு அவர் கிண்டல் கேலி செஞ்சு பேசினாரு. அது ஏன் அப்படி பேசினாருன்னா அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கணும். அவங்க செஞ்ச ஊழலை தமிழ்நாட்டில் யாருமே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே ஆவண வழியாக அடிப்படை ஆதாரத்தோட யாரும் நாட்டு மக்கள் மத்தியில முன்னிலையில வைக்கல. அதனால அவங்களுக்கு பயன்றதுனால என்ன யாருன்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த வீரலட்சுமி யாரும் தெரியாம தமிழ்நாட்டு அரசியல் கூட எந்த அரசியல்வாதியும் இருக்கவும் முடியாது, இருந்ததும் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னாரு. இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க சாதத்துல உப்பு போட்டுதான் நீங்க திங்கிறீங்க அப்படின்னு உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க நேர்மையா பாஜக கட்சியில கொள்கை ரீதியா நீங்க வாழறீங்க அப்படின்னா நான் சொல்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன், நான் ஆதாரத்தோட முன்வைக்கிறேன். ஒருத்தராவது ஏமா மாலினி ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அப்ப அடிப்படை ஆதாரத்தோட ஐடி அலுவலகத்துல இவ்வளவு ஹைட்ல வந்து ஒரு 20 கிலோ வெயிட்ல வந்து நான் வந்து ஆவணங்களை வந்து இங்க ஏற்கனவே வச்சு எல்லா மீடியால பிளாஷ் நாங்கள் கொடுத்துருக்குறாங்களே, எந்த ஆதாரம் இல்லாம அந்த அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மை தன்மையை அறிஞ்சு சொன்னீங்கன்னா என் மேல தவறு இருந்தா என் மேல டிஃபர்மேஷன் போடலாம். மான நஷ்டம் வைக்கிற என் மேல நடவடிக்கை எடுக்கிறது நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க புகார் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்ப நான் சொல்ற விஷயத்தையும் நான் கொடுக்குற புகாரையும் பாஜக கட்சியில இருக்க கூட ஒருத்தர் கூட ஒரு எம்பி இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட அவர் நேர்மையான அரசியல்வாதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரு கூட வந்து வாயை திறக்கல. அப்ப நீங்க பாஜக கட்சி செஞ்ச ஊழலை நீங்க ஒட்டுமொத்தமா பிரதமர்ல இருந்து நிதி அமைச்சர்ல இருந்து மாநில தலைவர்ல இருந்து எம்பில இருந்து எல்லாமே மூடி முழு சொத்துக்களை பூசணிக்காய் தூக்கி மறைக்கிறீங்க. ஆனா நாங்க சும்மா விட மாட்டோம். எப்போ நீங்க 2026 தேர்தல்ல யாராவது ஒரு ஆளுக்கு வந்து எங்கேயாவது நடிகருங்க வாய்ப்பு போயிடுச்சு, அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு பாஜக கட்சி RSS பணம் கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இறக்குறீங்களோ அப்ப பாஜக ஊழல் கட்சி. நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள 2026ல நீங்க எத்தனை பேரை நீங்க வந்து ஏவலா நீங்க இறக்கினாலும் எத்தனை கட்சிக்கு நீங்க பணம் கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி நீங்க ஓட்டை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க உங்க ஊழலை பத்தியும் நீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையும் லஞ்ச ஊழலை பத்தியும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக கட்சிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்றத நாங்க தொடர்ச்சியா வருகின்ற 2026 தேர்தலில் உங்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் ஜல்சா பார்ட்டிகள் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் எல்லா ஆவணங்களையும் நாங்க நாட்டு மக்கள் மத்தியில நாங்க விற்பன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புலன்னு குஷ்பு சொல்லிருக்காங்க. நடிகை குஷ்புலாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? உங்களுடைய பாஜக கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவரு, அதுவும் ஊடகத்தை சந்திச்சு பாஜகவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை பேசக்கூடிய இடத்துல வச்சிருந்தக்கூடிய ஒரு நபர் KT ராகவன். அந்த ஆளு ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி. அந்த ஆள் வந்து ஒரு வீடியோல ஒரு பெண் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அசிங்கமான செய்கையை, அது வெளியே சொல்ல முடியாது, அசிங்கமான செய்கையை காட்சி பாலியல் ரீதியான சீண்டலை அந்த பெண்மணிக்கிட்ட பண்ணாரு. ஏன் அப்பெல்லாம் பாஜக எந்த கருப்பு கரிசியும் வந்து போராட்டத்துக்கு வெளியே வரலையா? அப்ப பாஜக எந்த கருப்பு கரிசி கண்ணகி யாருமே இல்லையா?
இப்போ கோவையில் நடந்த மாணவிக்கோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாணவிக்கு மட்டும் தான் பொங்கி எழுவீங்களா? அப்போ தான் நீங்கள் கற்பு, ஐயோ கற்பு, இதுதான் பெண்களுடைய கற்பு அப்படின்னு அப்போ தான் உங்களுடைய கற்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? அப்போ கேடி ராகவன் போன்ற பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கெல்லாம் இதுமாதிரி பண்ணுறப்ப வந்து அப்பயே நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆளை ஃபஸ்ட்டு நீக்க சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்க சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கேடி ராகவன் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றுட்டோம், நாங்கள் போராடி நேரத்தில் சொல்லி கட்சி போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து போராடினீங்களா? வரவேற்கலாம். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காம கொடூரங்களை நீங்கள் பாதுகாப்புவீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அசிங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்தது அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை வந்து 5 பேரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த சுட்டு பிடிச்சதுல காலுக்கு முட்டிக்கு கீழே 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த மாணவியை அந்த நள்ளிரவில் என்ன காரணத்துக்காக அந்த ஆளும் மாணவர் கிடையாது, கூட்டிட்டு போனால் நண்பரும் கிடையாது, மாணவரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த ஆள் வேற ஒரு நபர். அந்த ஆள் அவனுடைய காம இச்சைக்காக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை வந்து நீ அந்த நேரத்தில் அங்கே அழைச்சிட்டு போறேன்னா அதுக்கு முழுக்க முதல் குற்றவாளி அந்த ஆள் தான். காரில் அழைச்சிட்டு போனவன் தான். அங்கே நீ அழைச்சிட்டு போனதுனால தான் அந்த மிருகங்கள் வந்து அந்த குழந்தை வேட்டையாடுச்சு. அப்போ இந்த வழக்கில் வந்து ஏவன் குற்றவாளியா அந்த மாணவியை அழைச்சிட்டு போன நபரை முதல்ல அந்த எஸ்ஐல சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வந்து 2வது குற்றவாளியை 3வது 4வது குற்றவாளியை சேர்க்கணுன்றதை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கலைஞர் கைதப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெங்களூர் தப்பிச்சு போயிட்டாருன்ற விஷயம் பேசி பொருளாக போயிட்டு இதை பற்றி திமுக கட்சி வந்து அவங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்க போராடின வரலாறு என்னன்னு நடிகர் விஜய்க்கும் தெரியாது. தலைவருக்கு தெரிஞ்சால் தானே தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். திராவிட இயக்கம் இந்தி திணிப்பு மொழிக்காக, இந்தி எதிர்ப்புக்காக மொழிப்போர் தியாகிகள் உருவான கட்சி அது. எந்த அளவுக்கு அவங்க போராடினாங்க, துப்பாக்கி எடுத்து நெஞ்சு மார்பில் வச்சாங்கன்னா நெஞ்சை நிமித்தி புல்லட்டை வாங்குறவங்க திராவிட கருத்தியல் உள்ளவங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க, திராவிட கருத்தியல் உள்வாங்குறவங்க எல்லாருமே பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த கரும்புலிகள். இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்து பேச சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பாருங்க. கருப்பு துணி போட்டவங்க கிட்ட இப்ப பேச நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை வந்து பக்கத்துல நின்று பேச சொல்லுங்க. அவர் கூட வேணா விடுங்க, நாங்களாம் சின்ன குட்டி புள்ளிங்க, நாங்களாம் பகுத்தறிவு பாத்திரையில வந்த கரும்புலிங்க. நாங்க எங்ககிட்ட நின்று வந்து அவங்க வாதம் பண்ண சொல்லுங்க. அவங்க தலைவரை குறித்து நாங்க கிழிக்கிற டாரா கிழிக்கிற தமிழ்நாடே அதிர்ந்து போவோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைமைக்கான பண்பு கிடையாது, தனி மனித ஒழுக்கமோ கிடையாது, அரசியல் அறிவோ கிடையாது, அரசியல் ஞானமோ கிடையாது, கொள்கையோ கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு கரூர்ல 41 உயிர்களை அவர் பலி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த ஒரு பொதுக்குழு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அது. பொதுக்குழு மீட்டிங் மாதிரிலாம் கிடையாது. வேணுன்றத ஒரு 4 தீர்மானத்தை வாசிச்சுட்டு இந்த ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் செய்யணும். 2வது வந்து அந்த யாரால அங்க வந்து படுகொலை நேர்ந்ததோ, 41 தமிழர்கள் யாரால அங்க செத்தாங்களோ, கரூர்ல இருந்த சிசு எதுக்காக செத்தோன்னு தெரியாம செத்துச்சோ, 2 வயது குழந்தை குடல் சரிந்து முகம் உடைஞ்சி சின்ன பின்னமாய் எதுக்காக செத்தோன்னு தெரியாம செத்து போச்சு. அந்த மனிதநிலை இல்லாம ஈரம் இல்லாம அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட நம்ம வந்து ஸ்கூல் பிரேயர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது நாங்களாம் படிக்கிறப்ப கார்கில் போர் நினைச்சு 2 நிமிஷம் நாங்க வந்து கண்ணை மூடி நாங்க வந்து மௌன அஞ்சலி செலுத்தணும். எங்கேயாவது தலைவருங்க எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா 2 நிமிஷம். வேற ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்கள் சொல்லக்கூடிய 2 நிமிஷம் ஆகும். அது போல வந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களோட புகைப்படம் வச்சு மலர் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்களா? நீங்க 20 லட்சம் யாரால கொடுத்தாரு? இந்த வீரலட்சுமியால கொடுத்தாரு. ஏன்னு தெரியுங்களா? அங்க படுகொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுடுகாட்டில் நின்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஒரு திருவள்ளூர்ல சாக வேண்டியவங்க எல்லாருமே நான் கண்டனம் தெரிவிச்சு வந்தவங்க நீங்க வந்தாங்க ஒருத்தர் கூட இங்க இருக்க மாட்டேங்க. நாங்க வந்து பகிரங்கமா நாங்க அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்தோம். இந்த வீரலட்சுமியுடைய வரலாறு என்னன்னு தெரியும் அவருக்கு. அதனால அவரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரல. என் மக்கள் அங்க தப்பிச்சாங்க. கரூர்ல என் மக்கள் மாட்டிக்கினாங்க அங்க. அப்ப ஒரு நிமிஷம். அப்ப அந்த சௌமியான்ற மோவர் கிராமத்துல நடிகர் விஜயோடைய சொந்த தீவிர ரசிகை
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோ போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. மார்பகத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வந்து தீ காயத்தோட 75% எரிஞ்சு போன தருவாயில அவங்க வந்து வீடியோ வெளியிட்டாங்க. நீ வந்து 2 நிமிஷம் நீ வெயில நிக்கிறியா? நீ வெயில நிக்க முடியாது, உன் தலையில வந்து மயிர் இல்ல, பாப்பா கைண்டுடும் அப்படின்றதுனாலதான் நீ நைட்டு 7:30 மணிக்கு வர கரூர் கூட. இல்லைன்னா நீ வெயில நின்று வந்து மக்கள் நீ சந்திச்சிருப்ப. அப்ப அந்த இடத்துல சொன்னேன், நடிகர் விஜய் வந்து பின்னாடி என் தம்பி தங்கச்சிங்க அங்க இருக்க கூட தொண்டர்கள் யாரும் போகாதீங்கம்மா, உங்களுக்கு இந்த பாப்பா சமாதியை காமிச்சு இந்த பாப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் கதி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த விஜய் வந்து கஞ்ச பையன், 5 பைசா பேராதவன், உங்களுக்கு பணம் கொடுக்கமா உயிர் போகும் தருவாயில அந்த குழந்தை வந்து பணம் கேட்டு மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ன உடனே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க நம்ம கஞ்ச பையன், நம்ம இதுக்கப்புறமா கொடுக்கலன்னா நம்மளை காரி நம்ம தொண்டனை துப்பிட்டு போயிடுவான் வேற கட்சிக்கு அப்படின்னு. அரசாங்கம் அவங்க நல்ல நேர்மையுள்ள அரசாங்கம், மனிதநேயம் உள்ள தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பா வந்து உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உடனே நீ வந்து 3 ஹவர் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்ல 11 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சு 20 லட்சம் நீ கொடுத்த. இல்லைன்னா அது கூட கொடுக்காம தான் போயிருப்பேன். ஒரு படத்துல 250 கோடி சம்பாதிக்கிற நீ போதும் அளவுக்கு சம்பாதிச்சுட்ட. அப்ப உன்னால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அவ்வளவு கஞ்ச பையன் நீ. நீ வந்து 2026ல இருடா உங்களுக்கு 6 மாசத்துல இருக்குது பாத்துப்போம் அப்படின்னு நீங்க சாப்பிட 6 மாசத்துல உங்களுக்கு இருக்கு பாருங்க. யார் ரவுடிசம்? யார் அவங்க ரவுடிசம்? அவங்க ரவுடிசம் பண்ணதுனால தானங்க அவங்க செத்து போனாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டை சில தற்கூரிலாம் இருக்கிறான் பாருங்க, அவன் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து கொலை பண்ணவன், பெண்களை கற்பழிச்சவன், கஞ்சா குடிக்கி, அதுக்கப்புறம் வந்து நிறைய வழக்குகள்லாம் வந்து சிறைக்கு போனவன் தான் உங்க கட்சியில இருக்கிறான். அப்ப உங்க கட்சி தானே ரவுடி கட்சி, அதனால தான் நீ ரவுடி கட்சின்னு சொல்லிக்கிறேன். உன்னையே ஆளுங்கட்சியோ திராவிட முன்னேற்றங்களோ அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் வெளியே நடமாடி இருக்க முடியாது, சிறையில கழித்து இருக்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம், டவுசர் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம் அந்த பொம்பளை. இது ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் உன்னை இன்னுமா பேச விட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு புரியலையா இது? அவங்க ரவுடியா மாறினாங்கன்னா நீ அவ்வளவுதான். நீ அது ரவுடி கட்சியா இருந்துச்சுன்னா நீ இன்னொரு சாப்பிட்டு உங்க கட்சியை முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்நேரம் நீ பொதுக்குழு கூட்டத்துக்கு வெளியே வந்திருக்க முடியாது, கட்சியா அதில் கழிச்சிட்டு இருப்ப, நீ ஓட்டிட்டு இருப்ப. நீ நேரா நீங்க வந்து நேரா இதுக்கு போயிட்டு இருப்பீங்க, மறுபடியும் சினிமா துறை கோடம்பகத்துக்கே போயிட்டு இருப்பீங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அறிவாலயத்திற்கு முடிச்சுப்பாரு அறிக்கை விட்டுட்டு ஏங்க நம்மளுடைய குணாதிசயம் நம்மளுடைய கேரக்டர் என்னன்றது அவர் வாயாலே சொல்றாரு. நீ நல்ல ஒரு ஆம்பளை சிங்கமா இருந்தா நீ சினிமா துறையில மட்டும்தான் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க சினிமா துறையில வந்து கேமரா முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆக்ஷன் சொன்ன உடனே நடிச்சு அப்படியே தாவி டைவ் அடிச்சு வந்து விழுறவன் ஹீரோ கிடையாது. ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஸ்மார்ட்டா போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றவன் ஹீரோ கிடையாது. அரசியல் களத்துல நடைமுறை வாழ்க்கையில ஒரு இடத்துல 41 பேர் பலியாகிட்டு இருக்கிறப்ப களத்துல நின்று அவனை காப்பாத்துறான் பாரு, அவன் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? நீ ஹீரோ. நீ மேக்கப் போட்டு ரோஸ் பவுடர் அடிச்சு மேக்கப் போட்டு கையிலேயே நீ வந்து ஃபேனை வச்சுக்கிட்டு அழகா ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து ஹீரோயினை வர வச்சு நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்றது வந்து அதை பார்த்து தான் உன் பின்னாடி நிக்கிறான். நீ ஸ்மார்ட்டா நீ பண்ற சினிமா துறையில அந்த ரியாக்ஷனை பார்த்து தான் உன் பின்னாடி நிக்கிறானே தவிர உன் கொள்கை கோட்பாடு பார்த்து யாரும் நிக்கல. நாங்க கூட சரி ஏதோ ஒரு சில படத்துல ஒரு தமிழன் படத்துல எல்லாம் ஒரு அட்வொகேட் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் பாக்குறப்ப பரவாயில்ல நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அந்த குணாதிசயம் கூட அந்த படுகொலை செய்யப்படுறப்ப இல்லையே. அந்த வாகனத்திலேயே நீ 10 பேரை தூக்கிட்டு போய் காப்பாத்திருந்தனா நீ ஹீரோ. அந்த வாகனத்தை எடுத்து நீ மேற்கொண்டு நீ தூக்கி எடுத்து அவங்கள அன்னைக்கு சாக அடிச்சுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டு அந்த விமான நிலையத்துல ஊடக சகோதரர்கள் அவங்க அந்த நேரத்தில் பசியும் பட்டினியுமா அவங்க கொத்து உயிரின பலி இருக்கிறப்போ அவங்க பசி பட்டினிய பத்திரிகையாளர் கேட்கறாங்க கேள்வி. அவங்க கேட்கற கேள்வி கூட உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம நீ வந்து ஹாய் காமிச்சிட்டு பாய் காமிச்சிட்டு நீலாங்கர வீட்டுல வந்து பூந்துக்கினா 48 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து அசிவசியமா கழுவி வீட்டு ஊத்தினவனதான் நீ என்ன பண்ண 1 hour ஒரு வீடியோ போட்ட. அந்த 1 hour வீடியோல கூட நீ என்ன பண்ண? பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீ வருந்தி அழுது கண்ணீர் சிந்தனியா? கிடையாது. என்னுடைய மாவட்ட செயலாளரை தூக்கி நீ சிறையில வச்சுட்டு என்ன என் மேல கை வைங்க. உன் கட்சியோட பொது செயலாளர் உண்மையான உன் மேல பற்று, மக்கள் மேல பற்று, பொறுப்பாளர் மேல பற்று ஒரு கட்சி பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தான் சிறைக்கு போனாலும் தான் கட்சி தொண்டனை பாதுகாக்கணும், தான் கட்சியில உள்ள பொருளாளரை பாதுகாக்கணும். நீ என்ன பண்ற? எனக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. நீ பெயில் பிட்டிஷன் போடுறப்ப கோர்ட்ல எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் மதியழகன் மாவட்ட செயலாளர் கோர்த்து விட்டு போயிட்ட. நீ ஒரு பொதுச் செயலாளரா? நீ எப்படி கட்சியை காப்பாத்துவ? அந்த புசி ஆனந்த் எப்படி பொறுப்பாளரே காப்பாத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, பயந்து ஓடிட்டீங்க.
உன் தலைமை ஒன்றனால நீ ஓடி போய் ஒழிச்சுக்கினேன். எல்லாரும் தலைமறைவு, யாருமே எல்லாம் ஸ்டாண்டு, எல்லாம் பயந்தாங்கோலி பசங்க. நீ வந்து திராவிட முன்னேற்ற ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு வந்து கேள்வி குத்து யார் பண்றது? எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கா தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள்? ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனை முறை சிறைக்கு போய், யாரும் சிறைக்கு அஞ்சாத சிங்கம் வந்தாலாம், சிங்கம் தான். எங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை வந்து சிந்தனை சாலை. நீ இப்பதான் வந்திருக்கிற அரசியலுக்கு, நீ வந்து கத்துக்குட்டி, நேற்று பேஞ்ச மழையில முளைச்ச காளாண்ணி. நான் 17 வயசுல அரசியலுக்கு வந்தவன், 3 முறை சிறைக்கு போன இருக்கிறவ, பச்சை குழந்தை 45 குழந்தை விட்டுட்டு சிறைக்கு போனவ, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி. நீ சிறைக்கு ஒரு நாள் நீ சிறைக்கு போ, நானே உன் தலைவன் ஏத்துக்கிறேன், நீ ஹீரோன்னு ஏத்துக்கிறேன். ஒரு நாள் மக்களுக்காக போராடி புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து ஒரு நாள் நடிகர் விஜய் சிறைக்கு போக சொல்லுங்க, 24 hours புயல் சிறையில் இருக்க சொல்லுங்க. அவரோட மேக்கப் எல்லாம் கிழிஞ்சு, டோப் எல்லாம் கிழிஞ்சு, அவர் யாருன்னா அடையாளம் தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் அவர் பூட்டி எடுத்துன்னு வராங்க. வழக்கு சம்பந்தமா நேற்று வந்து சவுக்கு சங்கரை கூட்டு போயிருக்காங்க, ஒரு சம்மன் வந்திருக்கு. அப்போ வந்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காம பாதியிலேயே வெளியே வராரு. கேட்டதுக்கு இந்த வழக்கு சம்பந்தமா கேள்வி கேட்காம அவருடைய சொத்து சம்பந்தமா மாலதி இவரு கேட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணா, நிறைய யூடியூப் தம்பிங்களா கூட இப்போ வந்திருக்கிறாங்க. எனக்கும் தெரியும், நானும் வந்து ஒரு 21 வயசுல இருந்து நிறைய வலையொலி ஊடகத்துக்கெல்லாம் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். 1 hour 2 hourலாம் கூட என் தம்பிங்களுக்காக பேசி கொடுப்பேன். ஏன்னு தெரியுங்களா, நம்ம பேச வியூவர்ஸ் அதிகமாச்சுன்னா என் தம்பிங்க ஏதாவது அதில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு. அந்த தம்பிங்க இப்போ வரைக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வாகனத்துக்கு வழி இல்லாமல், கார் கூட இருக்காது, 2 வீலரில் வந்து அந்த பேட்டி எடுத்துட்டுலாம் போகிற தம்பிங்களாம் இன்றைக்கும் அந்த வலைவலிலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக, சுயமாக, எளிமையாக வாழ்கிற தம்பிங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்னு ஆரம்பித்து அதுவும் இப்போ ஒரு 3 வருஷத்தில் வந்து கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மட்டும்தான். எனக்கு கூட ஆசை வந்துச்சுங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளை வந்து நிறைய, நம்ம பேசினாவே நிறைய போகும். அதனால நம்ம பேசி நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் சம்பாதிப்போம் கோடி கணக்கில். அந்த பணம் வந்து என் கட்சி கட்டமைப்பு ஏற்படுத்தலாம், ஒரு அலுவலகம் இல்லை ஒரு அலுவலகம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யோசித்தேன் நான். அது காரணம் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் யூடியூப் சேனல் மட்டும் ஆரம்பித்து அதில் வர பணத்தினால அவர் வந்து டி நகர் ஏரியாவில் வந்து 10 கோடி ரூபாயில் அவங்க கூட இருக்காங்களா ஒரு அக்கா மாலதி, அந்த அக்கா பேரில் வாங்கி வச்சுருக்குறாங்க. அதே போல் வந்து நிறைய இடத்துல நானே புகார் கொடுத்துருக்கேன், விஜிலன்ஸில் புகார் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடக தர்மத்தோட ஒரு பத்திரிகையாளர் நேர்மையாக நீங்கள் வந்து வாழறீங்க, செயல்படுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம்லாம் வராது. நீ எவங்கிட்டயோ அஜெண்டா, நீ பேசுகிற இதுக்காக நீ யார்கிட்டயோ வந்து நீ பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு யார் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்றதை எங்களுக்கு தெரியும், அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. நீ பணத்தை வாங்கிக்கிட்டு ஆளும் அரசாங்கத்தை நீ கொச்சையா நீ வந்து அவன் குடும்பத்தார, ஐயா கலைஞர் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை, துணை முதலமைச்சர் அவர்களை, அமைச்சர் பெருமக்கள் குறித்து நீ அவ்வளோ அவதூறா பேசிட்டு இருக்கிற. அதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கொடுத்தோம், பெண் காவலர்கள் கொடுத்தோம். பெண் காவலர்கள்லாம் வந்து நம்மலாம் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு இயற்கை உபாதை கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெண் காவலர்கள் வந்து ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இயற்கை உபாதை இந்த டிராஃபிக்ல பந்தோபஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய வலி வேதனைலாம் நாளுக்கு என்ன தெரியுமா? எதையுமே தெரியாம பொத்தா போதவா எதனா ஒன்று யூடியூப்ல பேசி என்ன பதிவிடணும், யாரையாவது சந்தோஷப்படுத்தணும், யாரையாவது திருப்திப்படுத்தணும், அவங்க கொடுத்த பணத்துக்கு நம்ம வேலை செய்யணுன்றதுக்காக ஒரு உயர் அதிகாரிங்க கொடுத்தாங்க. அந்த உயர் அதிகாரி கூட அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரு +2 படிக்கிறதுக்கே அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு, அவர் டிகிரி முடிச்சு, அவர் IPS படிச்சு, அவர் குடும்பத்தாரெல்லாம் விட்டு அவர் ட்ரைனிங்ல போய் படிச்சு இவ்வளோ பெரிய போஸ்ட்ல வந்து ஒரு ADGP-யா அவர் வந்து இருந்து இப்போ சென்னை கமிஷனராக இருக்கார் அருண் சார். எப்படி அவங்க வந்து தன்னை வந்து அவ்வளோ இதுவா வந்து அவங்க சாதிச்சு அதான் சொல்றேன், இவன் தான் சைக்கோ, இவன் தான் இப்போ சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காப்புல எல்லா இடத்துலையுமே சைக்கோ மாதிரி. நான் ஏற்கனவே என் புகார்ல அரெஸ்ட் பண்ணி தான் ஜெயிலில் வச்சாங்க. இப்போ மறுபடியும் நான் விஜய் குறித்து பேசினோன்னே விஜய் கட்சியிலேருந்து யாருன்னா பணம் கொடுக்குறாங்க போல இருக்கு. இப்போ ADMK கொடுக்கறதில்ல பணம், இப்போ விஜய் கட்சியிலேருந்து பணம் கொடுத்தோன்னே அங்கே பணத்தை வாங்கிக்கிறேன். நான் விஜய்க்கு எதிரான விமர்சனம் வைக்கிறப்ப அவன் என்னைய பற்றி விமர்சனம் பண்ணுறான். அப்போ தொடர்ச்சியாக இவனுக்கு வந்து பெண்கள் குறித்து, பெண்களை கண்டாவே இவங்க ஏழனமா பேசுகிற கேரக்டர் சவுக்கு சங்கர் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னுடைய உண்மையான நிலவரத்தை, உன்னுடைய உண்மை தன்மையை நாங்கள் நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்தில் நான் உண்மையை சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் நான் தான் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிலர் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வீரலட்சுமி தான் சவுக்கு சங்கர் எங்கெங்க சொத்துக்களை வாங்கி பதுக்கி வச்சிருக்கிறாப்புல, யாரு பேர்ல வாங்கி வச்சிருக்காரு, அவர் 2006 டியூட்டியில இருக்கிறப்போ அவர் எவ்வளோ சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காருன்ற டீட்டெயிலாம் 10 ரீதியாக நான் கலெக்ட் பண்ணி விஜிலன்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன்.
அவங்க இப்போ நடவடிக்கை மேற்கொள்ள போகிறாங்க. அப்போ நீ வந்து ஒரு அதிகாரியை பற்றி நீ ஒருமையில பேசுவ, நீ அசிங்கமாக பேசுவ, அவங்க குடும்பத்தாரை பற்றி பேசுவ. நம்ம சாதாரணமாக ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் வந்து மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக களத்தில் நின்று போகணும்னு பேச சென்ற ஒரு பெண்ணு. நாங்கள் எளிமையாக ஐயா காமராஜர் கக்கன் போன்று நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ என்ன குறித்து நீ பேசினா அவனை சும்மா விடுவோண்ணா? அரசாங்கம் கூட சும்மா விட்டுரும், காவல்துறை கூட சும்மா விட்டுரும். இந்த எலி பாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, எலி டப்பா, அதில் ஒரு கருவாடு தலைக்காக வந்து ஒரு எலி வந்து மாட்டிக்க போகிற அது போல் சவுக்கு சங்கர் என்கிட்ட வந்து மாட்டின்னுக்கிறான். அவனை சும்மாவே விட போகிறதில்ல. அவருக்கு இன்னும் நிறைய 500 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அதை நான் இப்போ கண்டுபிடிச்சி இன்னும் வரப்போகுது. அது வந்த உடனே அவன் யாருடைய பினாமி, யார் சொல்லி பேசினா அப்படின்றத நாட்டு மக்கள் மத்தியில் ஆதாரபூர்வமாக நாங்கள் அடிப்படை ஆதாரத்தோட, அவன் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் பேசுவான், ஆதாரத்தோட வச்சு அவன் வாயை நாங்கள் உடைக்கலன்னா என் பேர் வீரலட்சுமி இல்லை. ஒத்துழைக்காம பாதியில் வெளியே போயிட்டாரு. கரூர் சம்பவம் நடந்துக்கிட்டது 1 மாசம் தான் ஆகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட பாட்டு வந்து வெளியிடுறாங்க. ஐயோ அப்படிங்களா? அதுதான் சொல்கிறேன், அதுக்கு மனிதனே கிடையாதுங்க. நீங்கள் திரும்ப இந்த கேள்வி கிடையாது, திரும்ப அந்த பதில் தான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட மனிதனே கிடையாது. கொஞ்சம் கூட வந்து நம்மளால ஒரு உயிர் பலி கொடுத்து அந்த 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 உயிருக்கு வந்து 1 வருஷம் இல்லை துக்கம். நம்ம குடும்பத்தில் நம்ம யாராவது நம்ம வீட்டில் உறவினர் செத்தாங்கன்னா நமக்கு 1 ஆண்டு நம்ம துக்கம் அனுசரிப்போம். அந்த துக்கத்தை கூட அனுசரிக்காத தற்கூரி நடிகர் விஜய் ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த வாகனத்துக்கு காவு குத்தா வாகனத்துக்கு பட்டடிச்சு நல்லா பூஜை பண்ணி மாலை இது அலங்காரம்லாம் பண்ணி அதை வந்து வணங்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் இருக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. வேணும்னா என் கட்சியில் எதனா கிளை இருக்கிறான் அவனை வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லுங்க. தாவேத்த கட்சிக்கு அவங்க சொல்லி கொடுத்தா வச்சு அந்த கட்சி வளரும். மூளையே இல்லாத தற்கூரி கட்சி பின்னாடி, தற்கூரி தலைவர் பின்னாடி இந்த அணில் குஞ்சுங்க தற்கூரியாக தான் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், விஜய் பின்னாடி போனீங்கன்னா என்னுடைய அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, டிவி கையில் இருக்கக்கூடிய என் தங்கச்சிங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை வந்து நீங்கள் கருத்துன்ற போரியில் விமர்சனன்ற போரில் எனக்கு திட்டமாக பரவாயில்ல. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, அவர் பின்னாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாகி இப்போ இருக்கிறீங்க பாருங்க, நல்லா இருக்கிறீங்க, அந்த வாழ்க்கையும் இழந்துருவீங்க. ஒழுங்கா நீங்கள் உங்கள் படிப்பை பார்த்து ஏற்கனவே நேற்று பொதுக்குழுவில் சொல்கிறாரு பாருங்க, என் தலைமை மேலே கை வேட பார்ப்போம், என் தலைமை மேலே கையை வச்ச தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இறங்கிடுவான். அப்போ நீ வந்து கலவரத்தை தூண்டுற. படிக்கிற பிள்ளைங்க மனசில் ஒரு ஃபேன்னா நடிகருடைய ரசிகராக தான் இருக்கணும். அப்போ நீ தமிழ்நாட்டிலே கலவரம் தூண்டுற அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விடுற. ஏற்கனவே பதிவு போட தூக்கிட்டேன். பயம் இல்லைன்னா போட வேண்டியதானே? எங்களுக்கு பயம் இல்லை. இப்போ கூட நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறேன். என் மேலே வழக்கு போட்டாலே நான் போவேன் ஜெயிலுக்கு. ஏன்னா என் ஆதங்கம், என் மக்களை நான் பாதுகாக்கணும், என் தங்கச்சினா நான் இந்த நடிகர்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். அதனால நான் பேசுவேன். என்னால வழக்கு போட்டாலும் நான் சந்திக்க தயார். நீங்க அப்படி கிடையாது, பயந்தாங்கோலிங்க. உங்க பின்னாடி என்ன குழந்தைங்க வரும், இப்படிதான் காவு கொடுத்துட்டு போயிடுவீங்க, இப்படிதான் பலி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பலி கொடுக்குற இடத்துல ஒரு உரிமையா என் குழந்தைன்னு சொல்லிட்டு 2 அமைச்சர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆன்ஜிஓ பண்ண அமைச்சர் வந்து நிக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த லோக்கல் ஏரியா. அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு குழந்தையே கிடையாது, பெண் குழந்தையே கிடையாது. அவர் நிறைய ஊடகத்துல சொல்லியிருக்கிறாரு. அவங்க மனைவி சொல்லுவாங்களா, நம்ம பெண் குழந்தையே இல்லையேன்னு அவங்க வந்து அதை சொல்லி ஆதங்கப்படுவாங்களா. அப்போ அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரானவொன்னே இந்த பெண் குழந்தையோ நம்ம குழந்தைக்கு தாமான்னு சொல்வார். அந்த ஆதங்கத்தில் ஒரு 2 வயசு குழந்தை குடல் செறிஞ்சு முகம் நசுங்கி செத்து போயிருக்கிறப்ப கண் கலங்க தானே செய்வாங்க. நீ கண் கலங்கனியா? நீ என்ன பண்ண? ஓடி போயிட்ட நீ போதையை போட்டு. ஏன்னா உயர் ரக போதை பொருளை பயன்படுத்துறதுனால மட்டும்தான் இப்படி கல் நெஞ்சக்காரனாக இருக்க முடியும். சாதாரணமாக நம்ம ஊரில் விற்கிறான் பாருங்க சரக்கு, அதெல்லாம் சாப்பிட்டா அவன் அழுவான், அங்கே நின்று அழுவான். ஐயோ குழந்தை போச்சே, பெத்த குழந்தை அவன் வயிறு பத்தேறிடாம அழுதுருப்பான். நம்ம நார்மல் சரக்கு குடிச்சானா? நீ உயர் ரக போதை பொருள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கிற உன்னோட சினிமா துறையை சேர்ந்த பாடகி சுசித்ரா வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பொது வெளியில பேசியிருக்காங்க. நான் புகார் கொடுத்துருக்கிறேன் சீஃப் செக்ரட்டரி அலுவலகத்தில். இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாசத்துல ஸ்ரீகாந்த் என்ற நடிகரும் இன்னொரு நடிகர் பேர் தெரியல, அவங்களாம் சிறைப்படுத்தினாங்க. என்ன போதை நான் சொன்னேன், அதே போதை பொருள் தான் கொக்கைன். எங்களுக்கு நாங்கள் பார்த்தது கிடையாது. நாங்கள் சொன்னதை சொன்னோம். அதே போல் பயன்படுத்தி பல பெண்களை வந்து வாயில் அந்த கொக்கைனை போட்டு பாலியல் ரீதியான அத்துமீறலை மீறி இருக்கிறாங்க. நிறைய பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ நடிகர் விஜய் வந்து உயர் ரக போதை பொருளை உட்கொள்கிற ஒரு போதை ஆசாமி. அவர் பின்னாடி போகிற இளம் பெண்களும் இளைஞர்களும் உங்களுடைய வாழ்க்கை சீரழியும். இதனால உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். உங்களுடைய தாய் தகப்பனை, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கைகளை நீங்க பாதுகாத்து வைங்க. அதுக்காக நீங்க உழைங்க, அதுக்காக நீங்க வந்து சம்பாதிங்க. அதுக்கான ஏற்ற அரசியல் இயக்கம் எதுவும் அந்த கட்சியில போய் சேர்ந்து கொள்கை ரீதியா பயணிங்க.
இந்த போல வந்து போதை ஆசாமி நடிகர் பின்னாடி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கை திக்கு தெரியாம நீங்க நடுத்தரல நிக்க போறீங்க. நடிகர் விஜய் எப்படி ஒருத்தவங்க 41 உயிரை சாக வச்சுட்டு ஓடி போனா அதே போல நீங்களும் குடும்பத்தை விட்டு ஓடி போறீங்க. மேடம், டிடிவி தினகரன் நேற்று பேசியிருக்காரு, திமுகவுக்கு எதிரி வந்து மெயினாக தாவேக்கா தான், அதிமுக கூட இல்லை, தாவேக்கா தான் வளர்ந்து வருது, அவங்க தான் வந்து எதிர்க்கிறதுக்கு சரியான சக்தி அப்படின்னு. இல்லை, தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கட்சியை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. ஏன்னா இந்த போன அதிமுக அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் கூட மகா ஊழல், உலகமே வியக்கிற அளவுக்கு ஊழல். அந்த டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த புகார் அதை கொடுக்க போறோம். அப்ப தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தொடர்ச்சியா மக்களை ஏமாற்ற மக்களுடைய திட்டத்துல அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, லஞ்சம் ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க. எல்லாமே ஆட்டையை போட்டு அவங்களுடைய கஜானாவை தான் நிரப்பி இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டி எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா நீ அதிமுக கட்சிக்கு தலைமை கிடையாது, இந்த தலைமை சரி கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை, அது முடிவுக்கு வர்றதுக்கே 2030 ஆயிடும் போல இருக்கு. அதுக்குள்ள வந்து 25 வருஷம் தமிழ்நாட்டில் 25 வருஷம் தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கட்சி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். முத்துவேல் கருணாநிதி அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். ஓகே, பிரபா